மத்திய அரசு மீது தமிழக அரசு பழி சொல்வதை நிறுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு வலியுறுத்தினார். மதுரையில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் தங்கபாலு பிரச்சாரம் செய்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் ரேஷன் கடையில் வழங்கப்படும் இலவச அரிசி மற்றும் சர்க்கரை போன்றவற்றுக்கு மத்திய அரசு மானியம் அளிப்பதாகவும், எனவே இவற்றை தாங்கள்தான் வழங்குவதாக தமிழக அரசு கூறுவதையும், மத்திய அரசு மீது குறை கூறி பழி சொல்லுவதையும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று கூறினார். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே முதலமைச்சர் அவர்கள் இலவச அரிசி திட்டம் வழங்குகிறார்களே, அதிலே அத்தனை பணமும் தமிழ்நாடு அரசிலிருந்து வருகிறதா? வெறும் 3 ரூபாய் தான் அவர்கள் தருகிறார்கள். 20 ரூபாய் 48 காசு ஒரு கிலோவுக்கு மத்திய அரசு தருகிறது. ஆனால் பெயர் யாருக்கு போகிறது? முதலமைச்சருடைய அதிமுக அரசினுடைய சாதனை என்று பறைசாற்றுகிறார்கள். ரேஷன் கடைகளிலே விற்பனை செய்யப்படும் அத்தனை பண்டங்களுக்கும் மத்திய அரசு மானியம் கொடுக்கிறது. என்னால் பட்டியல் போட முடியும். ஆகவே மத்திய அரசை மீது பழி சொல்லுகிற ஒரு பாங்கு நீக்க வேண்டும். மாநில கட்சிகளைச் சேர்ந்த எவரும் பிரதமராக வர முடியாது என்று கூறிய தங்கபாலு, மத்தியில் காங்கிரஸ் அல்லது பாரதிய ஜனதாவை தவிர வேறு யாராலும் ஆட்சி அமைக்க முடியாது என்றார்.